Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மீன் வறுவல். செம்பிலி மீன் வச்சு ஒரு சூப்பரான வறுவல் நான் பண்ணியிருக்கேன். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மீன் குழம்பை விட மீன் வறுவல் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. பொரிக்கும் போது சூடா எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை மீன் சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன் வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த மீன் தாங்க செம்பிலி மீன். இது வந்து நீங்க கடையிலேயே தோல் உரிச்சு வாங்கிக்கணும். தோல் உரிச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 kg மீன் எடுத்திருக்கேன் நான். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 50 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி தோல் சீச்சு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சோன்னு ஆட் பண்ணி நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் 1 kg ஃபிஷ்க்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே அரை லெமன் வந்து புழிஞ்சு விடுறேன். இப்போ லெமன் நம்ம ஜூஸ் இதில் ஊற்றுறதுனால இந்த மசாலா எல்லாம் வந்து சீக்கிரம் வந்து ஃபிஷ்குள்ளே வந்து நல்லா இறங்கிரும். அதனால நான் 1/2 லெமன் புழிஞ்சு விடுறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மசாலா பரட்ட தண்ணி தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம மீனில் வந்து மசாலா தடவி எடுத்துடலாம். இந்த மீன் வந்து தோல் உரிச்சிட்டோம் அப்படின்னா கறி மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். அதனால நான் சென்டரில் வந்து மீன் கீறி விடாமல் மசாலா தடவி இருக்கேன். மசாலெலாம் சீக்கிரமாகவே இறங்கிடும். நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு மசாலா தடவி எடுத்துக்கோங்க. நான் எல்லா மீனுக்கும் மசாலா தடவி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு 1 hour ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா எல்லாமே மீனில் இறங்கிடும். மசாலா இறங்கி பொரிச்சோம்னா மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 hour கழிச்சு நான் மீன் பொரிக்க போகிறேன். நான் வந்து தோசைக்கல்லில் தாங்க மீன் பொரிக்க போகிறேன். கல் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் மீன் பொரிச்சு சாப்பிட்றத விட தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னா மீன் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோனையே ஒவ்வொரு மீனாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர், கருவேப்பிலையோட ஃப்ளேவர் எல்லாம் மீனில் இறங்கி மீன் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். முடி வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 3 minutes கழிச்சு நம்ம மீனை பரட்டி விட்டுடலாம். இந்த மீன் வந்து சென்டர்ல ஒரே ஒரு முள்ளு தான் இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் முள்ளு வந்து வாயில தென்படாம இருக்கும். கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இப்போ பரட்டி விட்டேன். மறுபடியும் ஒரு 3 minutes கழிச்சு பரட்டிட்டோம் அப்படின்னா கீரையும் நல்லா வெந்திருக்கும். ஒரு 2 to 3 times வந்து நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. மீன் வந்து இந்த மாதிரி ஃப்ரை ஆயிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. மீன் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. நம்மளோட செம்பிலி மீன் வறுவலும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா மீன் ஃப்ரை ஆயிடுச்சா? அவ்வளோதாங்க. நீங்கள் அப்படியே பொரிக்கும் போது எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக கறி சாப்பிட்ற ஃபீலில் இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், செம்பிலி மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி தேங்காய் எண்ணெயில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.